அதிகாரிகள் வந்திருக்கீங்க. உங்களுக்காக மகளிர் உரிமை தொகையை தருகிறேன் என்று தேர்தலுக்கு முன்னால் சொல்லி அதை நிறைவேற்றி இன்று 1,31,00,000 சகோதரிகள் மகளிர் உரிமை தொகையை பெறக்கூடிய ஆட்சியாக இருப்பது நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி, நம்முடைய அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சி. அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தவுடன் இன்னும் 1 மாசத்துல தேர்தல் முடிஞ்சு நம்ம ஆட்சி தான். ஆட்சிக்கு வந்த உடனே 1000 ரூபாய் எவ்வளவுமா? உங்களுக்கு இல்ல, அவங்களுக்கு தானே. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு 2000 ரூபாய் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். மற்றவங்க மாதிரி இல்ல, திமுக வாக்குறுதி சொன்னா அதை செய்து காட்டுவோம். அதே போல இந்த தேர்தலிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இங்க இருக்கக்கூடிய சகோதரிகளுக்காக, முக்கியமாக சுய உதவி குழுக்களை நடத்தக்கூடிய சகோதரிகளுக்கு ஒரு தேர்தல் வாக்குறுதியை அளித்திருக்கிறார்கள். நீங்க சொந்தமா தொழில் தொடங்கணும்னு நினைச்சா அந்த சகோதரிகளுக்கு இடத்தை கொடு, வீட்டை கொடு, அடமானமா இதை கொடு, அதை கொடுன்னு எதையுமே கேட்காம மானியத்துடன் 5 லட்சம் ரூபாய் வரை உங்களுக்கு தொழில் தொடங்குவதற்காக கடனாக அரசாங்கம் அளிக்கும். அதே போல நம்முடைய பிள்ளைகள் கல்லூரியில போய் படிக்கும் போது அவர்களுக்கு பயனுள்ளதாக இருப்பதற்காக அந்த இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. நம்முடைய ஆட்சி வந்தவுடன் அந்த 1000 ரூபாய் 1500 உயர்த்தி வழங்கப்படும். முதியோர் உதவித்தொகை 1200 இருந்து 2000 உயர்த்தி வழங்கப்படும். விவசாயிகளுக்கு நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தான் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை தந்தார்கள். அதே போல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எந்தவித மீட்டரும் பொருத்தப்படாத புதிய மின் மோட்டார்கள் 20 லட்சம் விவசாயிகளுக்கு மேல் பயன் பெறக்கூடிய ஒரு மிகச் சிறப்பான திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். முதலமைச்சர் தளபதி சொன்னா செய்வார். அதே போல இந்த அருப்புக்கோட்டையில தான் பவர் ரூம் தொழிலை பாதுகாக்க நம்முடைய முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய அந்த நெசவாளர்களுக்கு இலவச மின்சாரத்தை இங்கேதான் அறிவித்தார்கள். இந்த மண்ணிலேதான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அறிவித்தார்கள். அதே போல நம்முடைய தளபதி அவர்கள் இங்க இருக்கக்கூடிய பழைய லூம்ஸ், நீங்க பயன்படுத்தக்கூடிய அந்த தறிகளை நவீனமாக்குவதற்காக 10,000 ரூபாய் 10,000 நெசவாளர்களுக்கு மேல் பயன்பெறக்கூடிய வகையிலே அந்த உங்களுடைய தறிகளை நவீனப்படுத்தக்கூடிய திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். அது லட்சக்கணக்கான இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு பயன்படும். தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான நெசவாளர்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு திட்டமாக அந்த திட்டம் அமையும். அது மட்டுமல்லாம இங்க இருக்கக்கூடிய நெசவு செய்யக்கூடிய அந்த தொழிலில இருக்கக்கூடிய ஜவுளி தொழிலில இருக்கக்கூடியவர்களுக்கு பயன்படக்கூடிய வகையிலே ஜவுளி தொழில் குழுமங்கள் உள்ள பகுதியில சாய கழிவு கேக்குதா, நீரை நன்னீராக்கும் அமைப்புகளை உருவாக்கி செயல்படுத்திட வயபிலிட்டி கேப் ஃபண்ட் ஏற்படுத்தப்படும். தேசிய ஆடை தொழில்நுட்ப நிறுவனம் நிப்ட் மற்றும் தேசிய வடிவமைப்பு நிறுவனம் NID ஆகியவற்றுடன் இணைந்து நெசவாளர்களுக்கு வடிவமைப்பு மேம்பாடு, மதிப்பு கூட்டல் திறன்களில் மேம்பட்ட பயிற்சி வழங்கப்படும். முக்கியமா நெசவு தொழிலிலே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு பயன்படக்கூடிய வகையிலே இந்த பயிற்சிகள் அவர்களுக்கு வழங்கப்படும். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய புதிய தொழில்நுட்பத்தோடு போட்டியிடக்கூடிய வல்லுநர்களாக அவர்களை அது மாற்றி தரும். நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள்
படிச்சு முடிச்சுட்டு கல்லூரியை முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்துல அவர்களுக்கு பயன்படக்கூடிய வகையிலே தொழில் வேலை கிடைப்பதற்காக பயிற்சிகள் அவர்களுக்கு வழங்கப்படும். அந்த பயிற்சிக்கு அவர்கள் போகக்கூடிய அந்த 6 மாதங்களுக்கு இளைஞர்களுக்கு இளம் பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 1500 ரூபாய் வழங்கப்படும். எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அறிவிப்பு இருக்கிறது. அது என்னன்னா, என்னது அது? சரிமா சரிமா, நான் கீழே வந்து கேக்குறேன். சரி, நான் கீழே வந்து கேக்குறேன். என்னன்னு கேக்குறேமா? கீழே வந்து கேக்குறேன். சரியா? இங்கே இருக்கக்கூடிய சகோதரிகளுக்காக உங்களுக்கு நாங்க ஃப்ரிட்ஜ் கொடுப்போம், அததான் நீங்க வாங்கிக்கணும்னு சொல்லல முதலமைச்சர். உங்க வீட்டுல ஒரு ஃப்ரிட்ஜ் இருந்தா எனக்கு அதை பத்தி கவலை இல்ல, இன்னொரு ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சுக்கோங்கன்னு சொல்லல நம்முடைய முதலமைச்சர். உங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கிக் கொள்வதற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 8000 ரூபாய்க்கான கூப்பனை வழங்குகிறேன் என்று அறிவித்திருக்கிறார்கள். அந்த 8000 ரூபாய் கூப்பனை பயன்படுத்தி நீங்க ஃப்ரிட்ஜ் வேணும்னா வாங்கலாம், வாஷிங் மெஷின் வேணும்னா வாங்கலாம், எதை வேண்டும் என்றாலும் வாங்கிக் கொள்வதற்கு உங்களுக்கு அந்த கூப்பன்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இப்படி யார் யாருக்கு என்ன தேவை என்று அறிந்து அதையெல்லாம் அறிவித்திருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். அது மட்டும் இல்லாமல் இந்த 5 ஆண்டு கால ஆட்சியிலே நம்முடைய திட்டங்கள் சென்று அடையாத வீடே இல்லை என்று சொல்லக்கூடிய வகையிலே நான் முதல்வன் திட்டமாக இருக்கட்டும், அல்லது வீடு தேடி இல்லம் தேடி வரக்கூடிய கல்வியாக இருக்கட்டும், உங்கள் இல்லங்களுக்கே வரக்கூடிய மருத்துவ வசதிகளாக இருக்கட்டும், இல்லை தாயுமானவர் திட்டத்தின் வழியாக முதியவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு வீட்டிலேயே கொண்டு வந்து ரேஷன் பொருட்களை தருவதாக இருக்கட்டும், ஒரு தாயுள்ளத்தோடு யார் யாருக்கு எது வேண்டும் என்று சிந்தித்து அந்த திட்டங்களை உருவாக்கி நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி. குழந்தைகளுக்கு காலையில பசியோடு பள்ளிக்கூடம் போக கூடாதுங்கிறதுக்காக அந்த பிள்ளைங்களுக்கு காலையில் 1வது வகுப்புல இருந்து 5வது வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு காலை உணவு திட்டத்தை தந்திருக்கக்கூடிய முதல்வர் நம்முடைய முதல்வர் அவர்கள். அடுத்த ஆட்சிக்கு வந்தவுடன் அதை 8வது வகுப்பு வரை நீட்டித்து தரப்போகிறார் நம்முடைய முதலமைச்சர். நம்ம முதலமைச்சரை பத்தி உங்களுக்கு தெரியும், 5வது வகுப்போட நிறுத்த மாட்டார். நிச்சயமாக அது 12வது வகுப்பு வரை வரும் வரை அவர் அதை நீட்டித்துக் கொண்டேதான் இருப்பார். ஆனா எதிரணியில இருக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி தமிழ்நாட்டுக்கு வர வேண்டி எந்த நிதியும் தரதில்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிரான சட்டங்கள், சிறுபான்மையினருக்கு எதிரான சட்டங்கள், 100 நாள் வேலை அதை கூட மக்களுக்கு கிடைக்காத அளவிற்கு அதற்கு எதிரான சட்டங்கள், விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்கள், தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டங்கள், நம்ம வீட்டு பிள்ளைங்க படிக்கிறதுக்கு தர வேண்டிய நிதி 3600 கோடிக்கு மேல நிறுத்தி வைத்துக் கொண்டு நீ 3 மொழி படிச்சாதான், ஹிந்தி படிச்சாதான் அதை தருவேன்னு சொல்லக்கூடிய ஒன்றிய அரசாங்கம். இங்க புயல், மழை, வெள்ளம் அமைச்சருக்கு தெரியும். எந்த பாதிப்பு வந்தாலும் அதுக்கான நிதிய நிவாரணத்தை கேட்டா நமக்காக எந்த நிதியையும் தராத ஒன்றிய அரசாங்கம் பிஜேபி ஆட்சி. அவர்களோடுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கைகோர்த்து கொண்டு அவங்க எதை கொண்டு வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கிறேன், ஆமாம் சார் சொல்லக்கூடிய ஒருவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அவருக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு இந்த தேர்தல்ல வாய்ப்பே இல்லைன்னு.
இல்லையா? அதனால தேர்தல் பயம் தாண்டி தேர்தல் ஜுரம் வந்து இன்னைக்கு தேர்தல் ஜன்னியில என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்டாரு. முதலமைச்சரை தானும் ஒரு காலத்துல மக்கள் ஓட்டு போட்டு வரல, இருந்தாலும் முதலமைச்சரா இருந்தாரா இல்லையா? பேரறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள், அவருடைய கட்சியில இருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அம்மையார் ஜெயலலிதா, இவங்கெல்லாம் இருந்த இடத்துல தானும் இருந்திருக்கிறேன் என்பதை மறந்துவிட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் எதிர்கட்சி தலைவரா இருக்கிறேங்கிறது அவர் நினைவுல இல்லாம ஜுரம் அல்ல. ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நான் குற்றவாளி இல்லை, குற்றம் அற்றவள் என்று நீதிமன்றம் சொல்லி நிரூபி விடுதலை செய்யப்பட்டேன். குற்றம் அற்றவள். மற்றவங்கள மாதிரி குற்றவாளின்னு சிறைக்கு அனுப்பப்பட்டவர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அதை பத்தி நான் பேச விரும்பல. நீங்க எந்த சிறைக்கு அனுப்பினாலும் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவள், தலைவர் கலைஞர் அவர்களுடைய மகள், கனிமொழி கருணாநிதி. இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். உங்களை விமர்சனம் செய்வோம். நீங்க தமிழ்நாட்டுக்கு எதிராக, தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கும் வரை உங்களை தொடர்ந்து நாங்கள் விமர்சனம் செய்வோம், உங்களை எதிர்ப்போம். அதனால ஒரு பெண் நீங்க என்ன வேணாலும் பேசிடலாம், நாங்க பயந்து ஓடிடுவோம் நினைக்காதீங்க. நீங்க பேச பேச எதிர்த்து நிற்போம். இந்த தேர்தலுக்கு பிறகு காணாம போறது நீங்க. மக்கள் உங்களுக்கு சரியான பாடத்தை சொல்லி தருவார்கள். தயாராகிவிட்ட முதலமைச்சர் அடிக்கடி சொல்லுவது போல, இந்த தேர்தல் என்பது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான தேர்தல். திமுகவுக்கும் டெல்லிக்குமான என்டிஏக்குமான தேர்தல் இல்லை, தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான தேர்தல். இந்த தேர்தல் என்பது கீழடிக்கும் நாக்பூருக்குமான தேர்தல். கொள்கை எதிரிகளை எதிர்க்கக்கூடிய தேர்தல் என்பதை மனதிலே வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டை காப்பாற்ற, தமிழ் மொழியை காப்பாற்ற, நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை காப்பாற்ற, நம்முடைய சுயமரியாதையை காப்பாற்ற, நம்முடைய பெருமைகளை காப்பாற்ற, நம்முடைய உரிமைகளை காப்பாற்ற, இந்த மண்ணை காப்பாற்ற இந்த தேர்தலிலே இந்த இனத்திற்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள், நம்முடைய மொழிக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு இந்த தேர்தலிலே சரியான பாடத்தை நாம் சொல்லித்தர வேண்டும். அப்படி சொல்லித் தருவதற்கு இந்த தொகுதியிலே உங்களுடைய வாக்குகளை, நம்முடைய முதலமைச்சர் அவர்களின் கரத்தை பலப்படுத்தக்கூடிய வகையிலே நம்முடைய அண்ணன் KKSSR அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே அளித்து அவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியை அவருக்கு உருவாக்கி தர வேண்டும் 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 என்று உங்களையெல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.